First point, Nifty day chartல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல டபுள் டாப் ஃபார்ம் ஆகி இது பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆகி அகைன் ரீடெஸ்ட் ஆகி இப்போ பிரைஸ் வந்து கீழே ஃபால் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இது ஃபாலிங் மார்க்கெட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஆஃப்டர் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல கன்சாலிடேஷன் மார்க்கெட் நடந்திருக்கு. பாட்டம் டு பாட்டம் அண்ட் டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட் நடந்திருக்கு. ஓகே, ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல ரைட் நோ பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்கள். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருந்து ஸ்டில் நோ கிளியரான ஒரு ட்ரெண்டிங் தான், டவுன் ட்ரெண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் நான் டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். கிளியராக டவுன் ட்ரெண்டாக ஃபார்ம் ஆயிருக்கா? ஸோ இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், கிளியராக இருக்கும். ஓகே, சப்போஸ் மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் இந்த இடத்த இந்த ரெசிஸ்டன்ட் ரீஜனில் டச் ஆகும்போது ப்ரைஸ் வந்து கீழே ஃபால் ஆகுது. இன்றைக்கி கூட மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்டான ரைஸ் ஆன மார்க்கெட் கரெக்டாக எந்த பாயிண்ட்லேருந்து கீழே ஃபால் ஆகுது பாருங்கள். ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆப்ஷன்ஸ் 3 பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு டே டைம் ஃப்ரேமில் ஒரு பிரேக் அவுட், செகண்ட் வந்து ஹவர்லியில் இந்த சேனல் வந்து பிரேக் அவுட், தேர்ட் வந்து கண்டினியூஸாக இந்த ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டை தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் இதில் பார்த்தாலே கிளியராக புரியுதா, மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த அப்பர் சைடில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே பை சைட் ரிவர்சல் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அன்டில் அதர்வைஸ் எவ்ரி டைம் இந்த ரெசிஸ்டன்ஸை இந்த ட்ரெண்ட் லைனை நியர்பையில் டச் பண்ணும்போதும் ப்ரைஸ் வந்து செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இன்ட்ராடேயில் வேவ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக மார்க்கெட் எங்கே டேர்ன் ஆகும், நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. டெய்லி மார்க்கெட் லெவல்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், வாய்ஸ் மெசேஜ். ஸோ இந்த வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, உங்கள் ட்ரேடுக்கும் சரி உங்களுடைய லேர்னிங் பர்பஸுக்கும் சரி இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதில் உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க, உங்களுடைய கருத்துக்களை இதில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். செகண்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது வீக்லி சார்ட் நான் எடுத்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது டபுள் டாப் ஃபார்மேஷன் ஆகி கரெக்டாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகி மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனது, தெர் இஸ் நோ ரீடெஸ்ட் எடுக்காமலே டேரெக்டாக மேலே ரைஸ் ஆகுது. இந்த மாதிரி ஸ்கினாரியோ எங்கே நடக்கும் அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் நடக்கும். பிகாஸ் இந்த பாட்டம் டு பாட்டம் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். ட்ரெண்ட் லைனை பாட்டம் டு பாட்டம் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போதா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது வித்தவுட் எனி ரீட்ரேஸ்மெண்ட் டேரெக்டாக இங்கே ரைஸ் ஆகுது, அகெயின் கண்டினியூஸாக கீழே ஃபால் ஆகுது, அகெயின் கண்டினியூஸாக மேலே ரைஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் வந்து கீழே ஃபால் ஆகலாம், இந்த அளவுக்கு வந்து கீழே ஃபால் ஆகலாம். ஸோ ஓவராலாக டெக்னிக்கல் பொசிஷனல் ஸ்கினாரியோ இது தான். நெக்ஸ்ட்டு டே வைஸாக பார்க்கும்போது ஒரு லாங் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலாக ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இப்போ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆஸ் பர் ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் படி இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த இடத்துல டவுன் ஆகிட்டு இருக்கும்போதே கிளியராக இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து அகெயின் மேலே ரைஸ் ஆகும்போது தான் இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்னே நமக்கு தெரியுது. பட் இங்கேருந்து கீழே ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து கீழே ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஆஸ் பர் வேவ் அனாலிசிஸ் படி வேவ் 3 படி இந்த இடத்துல மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும், பவுன்ஸ் ஆகும், மினிமம் 38,700 வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். கரெக்டாக இது இவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு. அகெயின் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஒரு லாங் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் பொசிஷனல் வைஸாக மார்க்கெட் வந்து ஒரு டபுள் டாப் ஜோனில் இருக்குது. அகெயின் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ எப்போதுமே இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனோட இந்த ஜோன் இருக்குல்லையே, அந்த ஜோனில் நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ஜோனாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான இது. இந்த ஜோனில் மார்க்கெட் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகும். ஒன்ஸ் இந்த டவுன் சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா we can confirm மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆக போகுது, இது வரைக்கும் வந்த ரேலி டவுன் கிரேட் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
அதே போல் இந்த அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அகைன் ஒரு ரேலி எடுக்க போகுதுன்னு தெரியும். அட்லீஸ்ட் இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனாலும் we can consider மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மோடில் ரைஸ் ஆக போகுது அப்படிங்கிறத. பட் இப்போ இந்த ஸ்கினாரியோவில் இப்போ ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த மார்க்கெட்டில் பியூர்லி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான், ஒரு நாள் பை ஒரு நாள் செல், ஒரு நாள் பை அண்ட் ஒரு நாள் செல். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பியூர்லி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஹவலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஒரு லாங் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பாஸ்ட் ஒரு 1 வீக்காக இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பேங்க் நிஃப்டி ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த சேனலும் பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். பிரேக் அவுட் ஆகிருக்கு, அகெயின் ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டில் நோ இது நெகட்டிவ் ஜோன் தான், செல்லிங் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கரெக்டாக எவ்ரி டைம் இந்த ரீஜன் வரும்போதும் மார்க்கெட் வந்து ஒரு செல் ஆஃப் தான் வந்து கொடுக்குது. வென்எவர் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 39,120 வரைக்கும் we can sell on ரைஸில் வந்து இருங்க. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். க்ரூட் ஆயில் அனாலிசிஸ்க்கு பிஃபோராக நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் கிளாஸ் வந்து கம்மிங் சண்டே சென்னையில் இருக்கும். இது வந்து 1 டே டைரக்ட் கிளாஸ் ஆகும். அடுத்த நாள் மண்டே வந்து ஆன்லைனில் வந்து இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் வெளியிலேருந்து வந்தீங்க, அவுட் ஆஃப் சென்னையிலேருந்து வந்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து 10 o'clock வந்துட்டு ஈவினிங் 5 o'clock நீங்கள் போயிடலாம். அண்ட் மறுநாள் வந்து ஆன்லைனில் அட்டன் பண்ணலாம். ஓகே, க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நமக்கு டே வைஸாக ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டாக இருந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. நீங்கள் மல்டிபிள் டைம் அண்ட் மல்டிபிள் ஹை லோவில் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் இந்த இடத்துல கிளியராக ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இது வரைக்கும் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட்டு இப்போது பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து இது ரீடெஸ்ட் ஆகும் பார்த்தீங்களா. ஏன்னா பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாலே ஒரு ரீடெஸ்டிங் இருக்குது. இப்போது we can expect this point. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 7,000, அதாவது எப்போதுமே பிரேக் அவுட் ஆச்சு இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் கண்டினியூஸாக இங்கே செல்லர் இருந்திருக்காங்க. இப்போ சடனாக ஏதோ ஒரு நியூஸ் வந்ததுன்னா உடனே பையர் ரைஸ் ஆக மாட்டாங்க. இந்த பிரேக் அவுட் ஆனது ரீடெஸ்ட் ஆகும் டுவோர்ட்ஸ் 7,000 to 6,800 இந்த ரீஜன்லேருந்து தான் திரும்பவும் புல் பேக் வந்து எடுக்கும். ஓகே, புல் பேக் எடுக்கும்போது 8,000ங்கிறது வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ க்ரூட் ஆயிலில் இதனுடைய மூவ்மெண்ட் நெக்ஸ்ட்டு 8,000 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து என்னென்னா பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா ரைஸ் ஆகி அகைன் இங்கே பை எடுத்தவங்க கீழே ஃபால் ஆகும்போது இந்த இடத்துல லாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ ப்ராப்பரான மார்க்கெட் டேர்னிங் பாயிண்டில் தான் என்ட்ரி எடுக்கணும். இந்த இடம் வந்து 6,800 and 7,000 இந்த ரீஜன்லேருந்து மார்க்கெட் புல் பேக் எடுக்கும். ஓவரால் பொசிஷனலாக 8,000 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.